அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும். மக்கள் எல்லாரும் உலகமே இந்த பசுமையாகவும் அற்புதமாகவும் இயற்கையாகவும் வாழ உதவணும் நமக்குன்னு அந்த கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த கோயில் குமார கோயில் பார்த்துக்கிடுங்க. இது எங்கள் குடும்ப கோயில்னு சொல்லுவாங்க. எங்கள் முன்னோர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. மேலாங்கோட்டு நீலாவதி அம்மனும் எங்கள் குடும்ப கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு எங்கள் குழந்தைங்க ஃபஸ்ட்டு பேபி எங்களுக்கு பிறந்தா முதல்ல இங்கே தான் முடி எடுத்து நேரியல் துண்டு உடுத்து காது குத்தி மொட்டை போட்டு சந்தனம் ஊசி அவர் மாலையை வாங்கி போட்டால் தான் அந்த குழந்தைக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர் அப்படி தான் கொண்டாடுவோம். எங்களோட அடுத்த குழந்தைக்கும் அதுதான். ஆனால் குழந்தைக்கு கட்டாயம் இங்கே தான் செய்வோம். அடுத்த குழந்தை கூட திருச்செந்தூர் போனாலும் போவாங்க சிலவங்க. ஆனால் குழந்தை பேபி இங்கே தான் எங்கள் குடும்ப கோயில்னு அதை நாங்கள் ரொம்ப புனிதமாக அவர் ரொம்ப பக்தியோடு அவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். அதாவது ஒரு கணவன் மனைவிங்கிறது அந்த உயரம் அளவு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் இந்த கோயிலில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பகவான் அவரே உயரம், அவருக்கு காதுக்கு அம்மா வள்ளியம்மா நிற்பா. தேவானை இங்கே கிடையாது, வள்ளியம்மா சன்னதி மட்டும்தான். அந்த காது உயரத்துக்கு கரெக்டாக கம்பீரமாக அம்மாவும் ஈக்குவலாக கொடுத்து நிற்பாங்க. அந்த காட்சி தான் அந்த கருவறை காட்சி பார்க்க தான் கொடுத்து வைக்கணும். ரொம்ப புனிதமான அந்த ஆலயத்தில் எப்போவுமே எங்கே நின்னாலும் தெய்வம் தெரியும். அது ஒரு அதிசயம்தான் பார்த்துக்கிடுங்க. நான் எப்போ போனாலும் இங்கே ஒரு கோலம் போட்டுட்டு வருவேன். இன்றைக்கும் போட்டிருக்கேன். மேலே தெரியுது வள்ளி சொனையாக்கும். அது 6:45 7 மணி வரை சொன்னைக்கு போயிட்டு வரலாம், பயம் இல்லை. எப்போ போனாலும் பயம் இல்லை. ஆனால் 6:45 டைம் வச்சுக்கலாம், அதுக்குள்ளால போயிட்டு வரலாம். சாயந்தரம் குரங்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், உங்கள் அண்ணம்லாம் நிற்கான் அப்படின்னா சொல்லுவேன், எங்கள் அண்ணம்லாம் உங்களுக்கு மச்சான், எத்தனை மச்சான் நிற்காம பாருங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு வந்தோம். அவளுக்கு 2 அப்பத்தை கொடுத்தேன். தாத்தா பார்த்தீங்களா எப்படி கோலம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, ஹாப்பி நியூ இயர்னு 2025 திருத்திட்டு இருக்கா தாத்தா. அந்த 2 தெரியலையா, அதனால திருத்திட்டு நிற்கா. நான் முன்பாகத்தில் போட்டேன். இந்த தாத்தா பின்னாடி ஆனை வரக்கூடிய தளம் இது, அதில் தாத்தா கோலம் போடுகா. இது கோயிலுக்குள்ள அந்த சுற்று பிரகாரம் பின்னாடி உள்ள இது பின்வாசலோடு போயிட்டு முன்வாசலோடு இறங்கலாம். ஏன்னா முன்வாசலில் படி அதிகம். எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே முன்வாசலோடு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால சொல்லிட்டு பின்வாசலோடு போயிட்டேன். இங்கே ஒரு கல் தொட்டி இருக்கும். அங்கே உப்பும் மிளகும் தடவி போட்டால் கண் திஷ்டி எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி அழகாக ஃபோட்டோ எடுக்காங்கன்னு. முன்னாடியெல்லாம் ஹஸ்பண்டு தள்ளி போவாங்க, ஒய்ஃபு ஒரு 10 அடி தள்ளி போவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ நல்ல ஒரு ரசனையாட்டு அவர் ஒய்ஃபோடு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்கவே அழகு தான். இப்போ நிறைய பேர் இப்படி பண்ணும்போது அது நல்லா தான் இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி இல்லை, தள்ளி தள்ளி போவாங்க. என் குழந்தைங்க ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு வெக்கப்படுகா. இப்போ அப்படியே குனிஞ்சிட்டான். என்ன பண்ணுறது, கொஞ்சோളം எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்காக இந்த பில்டப் பண்ணுறாங்க. சரி, நம்ம இங்கே ஒன்று அதிசயமாக இருக்குது, அதை பார்ப்போம். அது என்னதுன்னா ஏலி. இது ஒரு 30 யானைக்குள்ள பலம் இந்த ஏலிகிட்ட இருக்கான். அது அவ்வளோ சக்தி. ஆனால் அழிஞ்சு போயிட்டான். ஆனால் இது அவ்வளோ தூரம் பயங்கரமான ஒரு வலிமையான மிருகம்னு சொல்லுவாங்க. இந்த கல் இங்கே இப்படியே தான் இருக்கு. இது எதுலேருந்து எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த துண்டாட்டு அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. ரொம்ப வருஷமாக இருக்குது. நானே ஒரு 10-15 வருஷம் பார்த்தாச்சு. அது ஒரு மடம். அப்போ ரொம்ப புனிதமாக மதித்து அதை இருந்திருக்கும். இப்போ அந்த மடம் ரொம்ப பாலடைஞ்சு போய் அது வெள்ளை அடித்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம எப்போ நல்லா இருக்குது, அப்போ அதை விட நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு இருந்தாலும் எப்படி சொல்லன்னு தெரில. இது அன்னதான கூடம். இங்கே சாப்பாடு கேரளா அரிசி தான். அதனால் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சாம்பார் கொஞ்சம் வெடுவெடுன்னு இருக்கும். கோரி விட்டு அதை அள்ளி சாப்பிடும்போது அந்த தீவாரணம் முடிஞ்சு அது ஒரு பசி ஆற்றும். இந்த கிணத்துல உள்ள தீர்த்தம் நம்ம பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுது. ஆழமான கிணறு, எத்தனையோ அடி ஆழம். என்னால் முழுமையாக எடுக்க முடியல. என் பொண்ணோட செல்லு அவள் சொல்லுவா, எம்மா நீங்கள் செல்லை உள்ளே போடுறாங்கம்மா, எம்மாங்க. சரி வேண்டாம், அவள் இவ்வளோ பயப்படுதான்னு சொல்லிட்டு செல்லை அப்படி தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த மணி தாங்க அவருக்கு தீவாரண மணி, பெரிய மணி. இது ராஜா
திருவாங்கூர் ராஜாவுக்கு இந்த ஓசை கேட்குங்கிறதுக்காக அவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க. அப்போது இது ராஜா வாரிசுகள் வந்து பிறந்தா முடி எடுத்துட்டு அந்த மண்டபத்தில் இருத்தி எடுப்பாங்களாம். ஏன்னா இதுக்கு அடியில் ஒரு லிங்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மரகத லிங்கம். அது அந்த மண்டபத்துக்கு அடியில் வச்சு அந்த மண்டபத்தை கட்டியிருக்குன்னு ஒரு ஐதீகத்தில் சொல்லுவாங்க. மேலே தெரியுதாங்க வள்ளிச்சொனை, அது பாதை அங்கே இருக்குது. செப்பல் போட்டுட்டும் போகலாம், அதான் நல்லது. சில இடங்களில் செப்பலை கலத்தி கையில் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நைட்டு 7 மணி வரை பயப்படாமல் போகலாம். வாட்ச்மேன்லாம் அங்கே இருப்பார், ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். கோயிலை பற்றி சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. இது வந்து பாண்டிய மன்னர் கட்டின கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே வந்து மீன் பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் கட்டின கோயிலில் மீன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனை பார்க்கறதுனால நம்ம கிரக தோஷங்கள் நீங்கும்னு சொல்லுவாங்க.